Hi everyone, welcome back to samayilvarundhu.com. இன்னைக்கு ரெசிபி வந்து கார சட்னி. அதுக்கு உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறது, ஒரு தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் cumin seeds சீரகம், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை ரோஸ்டட் சென்னா தால், அப்புறம் 3 பல்லு garlic பூண்டு, அப்புறம் pinch of புளி, அப்புறம் வந்து சால்ட் தேவைக்கேற்ப, அப்புறம் நமக்கு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து இது வச்சுக்கோங்க, அதாவது மல்லி இலையோ புதினா இலையோ வச்சுக்கோங்க, அது வாசத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் போட்டுக்கோங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த நேரத்தில் நான் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை காஞ்ச மிளகாவையும் போட்டேன். அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடுவேன். வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். ஓரளவு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற நேரத்தில் நாம் தக்காளியை வெட்டி போடலாம். இது ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சோண்டு புளி, 3 பல்லு கார்லிக்கு, அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம் இதையும் சேர்க்குறேன். அப்புறம் அதோட இந்த பொரிகடலையும் ஆட் பண்ணுவேன். பொரிகடலை ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. இன்கேஸ் தக்காளியும் வந்து வெங்காயத்தையும் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன அளவு கம்மியான மாதிரி தெரியும். நம்ம பொரிகடலையும் போட்டு அரைச்சோன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்க மாதிரி நமக்கு காட்டும். நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். ஸோ இந்த தக்காளி பழம் நல்லா வேகிற அளவு விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 வத்தல் போட்டுக்கிறீங்க, அதாவது காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, சரிதா? இந்த டைமில் நான் இந்த மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ஆக்சுவலி மல்லி இலை போட்டோன்னா நல்லா வாசம் கிடைக்கும். அது மாதிரி புதினா இலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புதினா இலையும் போடுங்க. நான் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அது அந்த ஹீட்லேயே உள்ள குக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அப்படி கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதோ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். இந்த கார சட்னி நம்ம இட்லி, தோசை, ஆப்பம் வச்சு சாப்பிட்லாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சாண்ட்விச் பண்ணுறதா கூட ப்ரெட்டை நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணிட்டு இதை கூட ஸ்ப்ரெட்டாக தடவிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை samayilvarundhu.com போஸ்ட் பண்ணுங்கள். We'll meet in next video. Thank you.